ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு மண் குடிசை வீட்டில் ஒரு 2 குழந்தைகள் வாழ்றாங்க. ஷப்னம் அண்ட் அஹ்மத் வாழ்றாங்க. ஷப்னம் அஹ்மத்தும் சகோதரன் சகோதரிகள். அவங்க சித்தி வீட்டில் வளர்ந்துட்டு இருக்காங்க. சித்தி ஒரு பெரும் கொடுமைக்காரி. சித்தி அந்த குழந்தைகளுக்கு உணவு எதுவுமே தராம அந்த குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கா. அப்ப சித்தி அந்த வீட்டில் உள்ள வேலை எல்லாமே அந்த குழந்தைங்கள செய்ய சொல்றான். அந்த குழந்தைங்களும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அந்த வீட்டு வேலை எல்லாமே அந்த குழந்தைகள் கரெக்டா செஞ்சுட்டாங்க. அப்ப அந்த குழந்தைங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சித்தி ஜைனப் வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, குழந்தைங்களாம் வயல்ல போய் வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. அப்ப ஷப்னம் சொல்றா, சித்தி நான் ரொம்ப பசியா இருக்கேன், எனக்கு உணவு எதா இருந்தா கொடுங்க, நாங்க சாப்பிட்டுட்டு போய் வேலை செய்யறோம் அப்படின்றா. நீங்களே வீட்டுல தண்ட சொரா உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உணவா, போய் வயல்ல வேலை எல்லாம் செய்ய, அப்பதான் நான் உணவு தருவேன் அப்படின்றாங்க. அப்ப ஷப்னமும் அஹ்மத்தால நடக்கவே முடியல. அந்த வெயில நடந்து போறாங்க. அந்த மண்வெட்டி எடுத்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. வெயில் தாங்கவே முடியல. அந்த வயல்ல போய் அடைஞ்சிடறாங்க. வயல் அடைஞ்சு வயல்ல வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. வயல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. குழந்தைங்க அந்த வெயில அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றா, ஷப்னத்துக்கு ரொம்ப பசி எடுத்துருது. அண்ணனுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றா. இல்லம்மா, நம்ம இந்த வேலையை முடிச்சாதான் நமக்கு உணவு தருவாங்க சித்தி, அதனால நம்ம போலாம், நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாமா, கொஞ்ச நேரம் தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்றான். அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறாங்க. அவங்க சித்தி பாத்தீங்கன்னா ஒரு காய்ந்த ரொட்டியை தான் தராங்க. அந்த ரொட்டியும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பத்துற மாதிரியே இருக்காது. ஒரே ஒரு ரொட்டி கொடுத்து 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கோன்றாங்க. ரொம்ப பசியில அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப 2 பேருமே பத்தும் பத்தாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அஹ்மத்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதாவது என்ன அப்படின்னா, அவங்க சித்தி எந்த ஒரு காரணமே இல்லாம திட்டுறாங்க. திட்டுனது மட்டும் இல்லாம உனக்கு உணவு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷப்னம் கேட்கிறா, ஏன் சித்தி அவனை திட்டுறீங்க, அவன் எந்த தப்புமே செய்யலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னது, நீ என்னையே எதிர்த்து பேசியேன்னு சொல்லிட்டு சித்தி அவளையும் திட்டுறாங்க. அப்போ ஷப்னம்க்கும் அஹ்மத்துக்கும் நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க எழுப்புறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா கூட தூங்க விடல. ஏய் சோம்பேறிங்களா, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எழுந்திரிச்சோன்னே அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, மண்வெட்டி எடுத்துட்டு போறாங்க. மண்வெட்டி எடுத்துட்டு எப்பவும் போல வயலுக்கு போற மாதிரி போறாங்க. ஆனா இந்த முறை அந்த குழந்தைங்க வயலுக்கு போகல. ஏன்னா தினந்தோறும் அவங்க சித்தி கிட்ட ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த ஊரை விட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு போறாங்க. இந்த ஊரோட கடைசி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடு தான் வருது. அந்த காட்டுக்குள்ளே அந்த குழந்தைங்க போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பயம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா 2 பேர் தனியா போறாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப பயம் அதிகமாவே இருக்கு அந்த 2 குழந்தைங்களுக்குமே. இவங்க 2 பேரும் அந்த காட்டை போய் அடைஞ்சிடறாங்க. காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாழடைஞ்ச குடிசை ஒண்ணு இருக்கு. அந்த குடிசைக்குள்ள அஹ்மத்து சப்னம் போய் எட்டி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா உள்ள ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. உள்ள ஒரே காலியான இடம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அஹ்மத் சொல்றான், நம்ம இந்த இடத்துல தங்கலாம், இந்த இடத்துல யாரும் வந்து நம்ம தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஷப்னம் கேட்கிறேன், அண்ணா இனிமே நமக்கு சித்தி தொல்லை இருக்காதான்னு. சித்தி தொல்லை இருக்காதம்மா, சித்தி வந்து நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, நம்ம இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் பாத்தீங்கன்னா அவரோட சித்தி ஊர் முழுதும் பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அஹ்மத்தும் ஷப்னத்தை பாத்தீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல நாங்க பாக்கலன்னு எல்லாருமே சொல்றாங்க. சரி, ராத்திரி ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே இல்லையா, ஒரே கோவமா இருக்கா. ஏன் இந்த குழந்தைங்க எங்க போச்சு, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிடுச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரமாவும் ரொம்ப கோவத்தோட இருக்கா. ஒரு கட்டத்துல ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அவ சித்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவ கொஞ்ச நஞ்ச கொடுமையா செஞ்சா, நிறைய கொடுமை செஞ்சா, அந்த இவ செஞ்ச கொடுமையாலதான் அந்த குழந்தைங்க அந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம இவ இந்த குழந்தைகளுக்கு ஒரு கருணையும் காட்டல. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க நிறைய வேலை செய்ய சொன்னா அந்த குழந்தைங்க வேலை செஞ்ச அளவுக்கு உணவும் தரலன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில உதிச்சிருச்சு. ஷப்னமும் அஹ்மத்தும் அந்த காட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஷப்னம் சொல்றான், அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப அஹ்மத் சொல்றான், பயப்படாத, நான் போயிட்டு உனக்கு உணவு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். சரி, நான் நிஜமாவே கொண்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஆமாமா, நான் கண்டிப்பா கொண்டு வந்துருவேன், நீ இங்கே அமைதியா பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், காட்டுக்குள்ள கொஞ்சம் போக ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நிறைய மரங்கள், பெரிய பெரிய மரங்கள், காடுகள், இழைகள், இப்படி நிறைய விஷயம் இருக்கான். எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு. அவன் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. முதல் முறையா ஒரு இடத்துலயும் பாக்குறான். அவன் கால் எடுத்து வைக்கிறதுமே ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமா எடுத்து வைக்கிறான். அவன் பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஓடை மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஓடைக்குள்ள நிறைய மீன் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறான், நம்ம அந்த மீனை பிடிச்சு கொண்டு போய் தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். மீனை தன்னை கையில பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஒரு 4-5 தடவை பிடிக்கிறான். அவனால பிடிக்க முடியல. 6வது முறையா அந்த மீனை பிடிச்சிடுறான். மீனை பிடிச்சு கொண்டு வந்துடுறான். இதை பார்த்த உடனே ஷப்னத்துக்கு ஒரே சந்தோஷம். அண்ணா மீனா சாப்பிட்டே பல வருஷம் ஆகுதுலண்ணா அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நெருப்பு மூட்டி அந்த மீனை வறுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. கடவுளே இன்னைக்கு இந்த உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அஹ்மத் கேட்கிற ஷப்னத்தை, நல்லா சாப்பிட்டியா அப்படின்னா, ஆமாண்ணா, பல வருஷம் கழிச்சு நான் ரொம்ப நல்லா உணவு சாப்பிட்ருக்கேன், இப்பதான் என் வயிறு ஃபுல்லாவே இருக்கு. ஏன்னா எவ்வளவு நாள்
நம்ம அரை வயிற்றோடு தானே நான் படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அகமத்துக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படியே அவங்க நாட்கள் போயிட்டுருக்கு. காட்டில் உள்ள பழங்களை சாப்பிட்றதும் மீன்களை சாப்பிட்றதுமாக அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சித்தி வந்து வயல்வெளிக்கு போகிறாங்க. வயல்வெளி வேலைலாம் அந்த அவங்க சித்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மண்வெட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த வயலில் பார்த்தீங்க மண் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக இருக்குது. ஓய்வு எடுக்க கூட ஒரு மரங்களும் எதுவுமே கிடையாது. அந்த வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. வெயிலில் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அந்த குழந்தைங்களை பற்றி யோசனை பண்ணிட்டே போகிறாங்க. அவங்களும் மண் எடுக்கிறாங்க. அவங்களால முடியவே இல்லை. எவ்வளோ வேலை செய்ய முடியும், இதுங்க ரெண்டும் எங்கே தான் போய் தொலைஞ்சதுன்னு தெரியல, எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களையும் திட்டிகிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்க. ரொம்ப கோவத்தோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி வேகமாக வேலை செஞ்சும் அந்த குழந்தைங்களும் நம்மள மாதிரி தானே கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் அந்த சித்திக்கு வரவே இல்லை. அந்த சித்தி வந்து இவங்க போயிட்டாங்கன்ற ஒரு கோவம் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கே தவிர இந்த குழந்தைங்களை நம்ம எவ்வளோ தானே கஷ்டப்படுத்தணும், அந்த 2 பிஞ்சு குழந்தைங்களும் எவ்வளோ வேலை செய்ய முடியும் கொஞ்சம் கூட யோசனை பண்ணவே இல்லை. அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து மொத்தம் ஷப்னமும் போல வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. ஒரு நாள் ஷப்னத்துக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை. அப்பா சொல்றான், அண்ணா எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கண்டிப்பா நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை நினைச்சபடி என்ன பண்றான், கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். சாஞ்சுக்கோ என் மேல சாஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டே இருக்கான். காடெல்லாம் தாண்டி மெயின் ரோடுக்கு போனோம். மெயின் ரோடுக்கு போனாதான் வந்து அவங்க டாக்டர் எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே ஒரு அடியும் பாதையை எடுத்து வச்சுட்டு போறாங்க. அவளுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இவங்க போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு குடிசை ஒண்ணு இருக்கு. அந்த குடிசையை ரொம்ப பயந்துட்டே தட்டுறான் அஹ்மத். தண்ணி தாகம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப தூரம் நடந்து வரதால ரொம்ப தாகம் அதிகமாயிடுச்சு. அதனால அந்த வீட்டு கதவை ரொம்ப பயந்துட்டே தட்டுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வயதான முதியவர் வந்து திறக்கிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு அந்த முதியவர் அந்த 2 குழந்தைங்களுமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அந்த 2 குழந்தைங்களுமே உட்காடுறாங்க. உட்கார்ந்தோடனே தண்ணி கொடுக்குறாரு. என்னோட தங்கச்சி உடம்பு சரியில்லை, இங்க ஏதாவது மருத்துவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப முதியவர் என்ன பண்றாரு, ஒரு சுருக்கு பை எடுக்கிறாரு. அவர் கையில இருந்து சில மூலிகை எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்க அந்த மூலிகை வாயில போட்டு தண்ணி குடிங்க, ஜுரம் நின்றுடும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் கேட்கிறாரு. அப்ப இந்த குழந்தைங்க ரெண்டுமே இல்லை, நாங்க சாப்பிடல அப்படின்றாங்க. சரி நான் உங்களுக்கு சுவையான ரொட்டி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரொட்டியும் பருப்பு எடுத்து வந்து தராங்க. அந்த குழந்தைங்க ரெண்டுமே அற்புதமா சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முதியவர் என்ன சொல்றாரு, இல்ல இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றா, சப்னம் அந்த இடத்துல நல்லா படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜுரம்லாம் இல்லை. இப்ப அஹ்மத் கேட்கிறாரு, என்ன ஜுரம் ஏதாவது இருக்கான்னா, இல்லைன்னா எனக்கு ஜுரம் எதுவுமே கிடையாது, எல்லாம் சரியாயிடுச்சு, சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்றாரு. அப்ப அந்த முதியோர் கேட்கிறாரு, உங்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அந்த குழந்தைகள் அஹ்மத்தும் சப்னமும் அழுதுட்டே சொல்றாங்க, என் அம்மா அப்பாலாம் எனக்கு இறந்துட்டாங்க, நாங்க சித்தி வீட்டுல தான் வாழ்ந்தோம். ஆனா எங்க சித்தி எங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம உணவும் கொடுக்காம எங்களை ரொம்ப அதிகமா வேலை வாங்கினாங்க. எங்களால வேலை செய்யவே முடியல. ஒரு கட்டம் வேலை செய்ய முடியாத காரணத்தாலவே நாங்க வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். நாங்க இப்போ வந்து காட்டுல ஒரு குடிசை இருக்கு, அந்த குடிசைல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முதியோர் சொல்றாரு, காட்டுல ஒரு குடிசை இருக்கு, அதுல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. ஒரு சில நாள்ல பாம்பு பூச்சிகள் வந்துடும். அது மட்டும் இல்லாம மனிதர்கள் யாராவது வரவும் வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து சேஃபான ஒரு விஷயம் கிடையாது, நீங்க என் கூட தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அஹ்மத்தும் சப்னமும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த முதியோர் வீட்டுல நிறைய பேர் வராங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதியோர் வந்து ஒரு கை வைத்தியம் பாக்குறவரா இருக்காரு. அதனால நிறைய பேர் அவர்கிட்ட வராங்க. வைத்தியம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, சில பேர் அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுத்துட்டு போறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, முதியவர் அடுத்த நாள் காலைல அஹ்மத்தை கூட்டிட்டு போறாரு காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா மூலிகை பத்தியுமே சொல்லி கொடுக்குறாரு. இந்த இலை இந்த மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்படி பல வகையான இலையை காமிச்சு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. அந்த மருத்துவம் பார்க்க வந்த பணத்துல எடுத்துட்டு வந்து அஹ்மத் கிட்ட தராரு. அஹ்மத் கிட்ட கொடுத்துட்டு, அஹ்மத் இந்த மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து போடு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அஹ்மத் அந்த முதியவர் சொன்ன வேலை எல்லாமே அந்த அஹ்மத் வந்து செஞ்சுட்டு சந்தைக்கு போய் பருப்பு எண்ணெய் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஷப்னத்துல கொடுத்துட்டாரு. ஷப்னம் வந்து இவங்க காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சமைக்கிற வேலை ஷப்னத்தோட வேலை. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க சித்திக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இருக்கு. அப்ப யாராவது தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப யோசனை பண்றா, ஷப்னமும் அஹ்மத்தும் வீட்டுல இருந்தா நமக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்களே, அவங்கள வேற நம்ம வேலை வச்சு நம்ம அவங்க துரத்தி விட்டுட்டோமே, நம்ம பெரும் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா சித்தி. அப்போ ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா யாராவது தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து உள்ள வீட்டுல எல்லாம் போய் அவங்க சித்தி கேட்கிறா. அப்ப அக்கம் பக்கத்து வீட்டுனார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இப்படித்தானே உணவே கொடுக்காம சாகடிச்ச, நீ எப்படியே சாகு அப்படின்னு சொல்லிடுறாங்க அக்கம் பக்கத்து வீட்டுனாரும். இதை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்படுறோம். இப்படியே நாட்கள் ஆயிட்டே இருக்கு. ஷப்னமும் அஹ்மத்தும் நல்லா வளர்ந்துடுறாங்க. நல்லா வளர்ந்துட்டு ஒரு விஷயமா கத்துக்கிறாங்க. அந்த பாபாஜிட்ட இருந்து மருத்துவ பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி நல்லபடியா 2 பேருமே நல்லா வளர்ந்துடுறாங்க. வளர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க வாழ்க்கை. ஒரு கடத்துல என்ன சொல்றாரு, பாபாஜி நான் உங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் அப்படின்றாரு. ஒருத்தர் வந்து ஒரு பானையை புதைச்சிருந்தாரு. அந்த
பானை இன்னும் யாரும் எடுக்கல, நம்ம போய் அந்த பானை தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து காலையில போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நம்ம ராத்திரி போலாம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே என்ன பண்றாங்க, காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போய் பாபாஜி என்ன பண்றாரு, ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிறாரு. 2 பேருமே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டது பாத்தீங்கன்னா அந்த பானையை எடுக்கிறாங்க. அந்த பானைக்குள்ள நிறைய புதையல் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த பானையை அப்படியே திறக்காம என்ன பண்றாங்க, மூடி வச்ச மாதிரியே அந்த பானை கிடைக்குது. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நம்ம வீட்டுல கொண்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம அடுத்த நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஹக்மத்துக்கும் ஷப்னத்துக்கும் அந்த பானை மேலே ஒரே கண்ணா இருக்கும், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே கண்ணா இருக்கு. இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பாபாஜி அந்த பானை திறக்கிறாரு. திறந்து பாக்குறாரு. திறந்து பார்த்தோன்னா அதுல பாத்தீங்கன்னா நிறைய வைர நகைகள், வைரங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப பாபாஜி சொல்றாரு, இப்ப நமக்கு இது தேவையில்லாத விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளால எப்ப பணம் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை வருதோ அப்ப இதை எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கூடாது. இப்ப நான் வைத்தியம் பாக்குறேன், அந்த வைத்தியத்தால வர காசு இருக்கு, நம்ம அதை வச்சு குடும்பத்தை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருக்கு. நாட்கள் ஆகுது, இவங்களும் பெருசாயிட்டே வந்துட்டாங்க. நல்லா ஒரு கட்டத்துல வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாபாஜிக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அப்ப ஹக்மத் அழுதுட்டே, பாபாஜி நான் வந்து உங்களை நகரத்து உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப பாபாஜி சொல்றாரு, இல்லப்பா என்னுடைய நேரம் நெருங்கிடுச்சு, நான் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்றாரு. அப்ப வந்து ஹக்மத்தும் ஷப்னமும் உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. இல்ல நீங்க எங்களை விட்டு போக கூடாது, நீங்க தான் எங்களுக்கு பெரும் ஆறுதலே, நாங்க தாய் தந்தையருக்கு அடுத்தது உங்க மேலதான் ரொம்ப பாசம் வச்சிருக்கோம், நீங்க வந்து எங்களை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, மனிதரா பிறந்தா போகக்கூடிய நேரம் எல்லாருக்குமே வரும், போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, நீங்க நான் சொல்லி கொடுத்த எல்லா வித்தையும் பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு ஒரு நேரத்துல அது உபயோகமாகும், நீ இனிமே இங்க வரவங்க எல்லாருக்குமே கைவத்தியம் பார்த்து பொழைச்சுக்கோ, நல்லபடியா நீங்க 2 பேரும் எந்தவித சண்டையும் போடாம எப்பவும் போல சந்தோஷமா வாழணும், ஏன்னா நீங்க வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, பாபாஜியோட மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடுச்சு. ஒரு கட்டத்துல அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஹக்மத்தோ ஷப்னமோ உட்காந்து தேம்பி அழுதுட்டே இருக்காங்க. அழுதுட்டு என்ன பண்றாங்க, அவங்களை அடக்கம் செய்யறது எல்லாமே ஹக்மத் எல்லா வேலையுமே செஞ்சுட்டாரு. செஞ்சு முடிச்சிட்டு முன்னே என்ன பண்றாங்க, ஹக்மத் இப்ப யோசனை பண்றாரு, நம்ம இப்ப பணத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானையில் உள்ள நகையை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாரு, நாங்க நகரத்துல உள்ள ஒரு தங்க கடைக்கு போய் அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு பணமா எடுத்துட்டு வராங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க ஹக்மத்தும் ஷப்னமும் சேர்ந்து. அப்ப ஹக்மத் என்ன சொல்றாரு, இந்த பணத்தை நம்ம வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது நல்லது கிடையாது, ஏன்னா யார் எப்ப வேணா வரலாம், அதனால நம்ம இந்த வீட்டை பெருசா கட்டிடலாம்னு 2 பேரும் யோசனை பண்றாங்க. சரின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அவன் வீட்டு வேலை ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்கள் போதும். அந்த பெரும் பிரம்மாண்டமா மாளிகை போல வீட்டை கட்டிட்டு ஹக்மத்தும் ஷப்னமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையே பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல வந்து ஒரு துர்நாற்றம் வீசுது. என்ன துர்நாற்றம் ஊர் முழுதும் வீசுதேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் எந்த இடத்துல வீசுது அந்த வாசனையை மோந்துட்டே போறாங்க. ஹக்மத்தோட சித்தியோட தான் வருது. ஹக்மத்தோட சித்தி பாத்தீங்கன்னா இங்க இறந்து கிடக்குறாங்க. அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கு. அவங்க பாத்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லாம, அவங்க உணவு இல்லாம அவங்க இறந்துட்டாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த குழந்தைங்களே இப்படித்தானே அவங்க வந்து பட்னி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிருப்பான், ஆனா அந்த குழந்தைங்க அதனாலவே இவ்வளவு விட்டு போயிடுச்சு, ஏன்னா அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. உண்மையாவும் நேர்மையாவும் இருந்ததால ஷப்னமும் ஹக்மத்தும் ஒரு நல்ல பாபாஜிட்ட கிடைச்சாங்க. அந்த பாபாஜி ஒரு தொழிலும் கத்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு புதையல் எங்க இருக்கு காண்பிச்சு கொடுத்தாரு. நல்லவங்களுக்கு நல்லதே நடக்குன்ற ஒரு சான்று. ஏன்னா நம்ம நல்லது செஞ்சா எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். ஹக்மத் வந்து அந்த பாபாஜிக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க, நிறைய உதவி புரிஞ்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே. அதே மாதிரி பாபாஜியும் ஹக்மத்துக்கு நிறைய உதவி புரிஞ்சிருக்காங்க. இவங்க ஒருத்தர் நல்லதை மட்டும் பரிமாறிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடந்துச்சு. இப்ப எல்லா ஒரு விஷயத்துலயுமே நம்ம யாருக்கும் எந்த ஒரு தருணத்திலும் தீமைகள் நினைக்கவே வேண்டாம். நம்ம நல்லதே நினைச்சிட்டு போவோம். நமக்கும் நல்லதே நடக்கும், நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.